உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கான்? சிலரை புத்திசாலியாக படைச்சிருக்கான், சிலரை அழகாக படைச்சிருக்கான், சிலரை ஒரு சிறப்பு திறமைகளை கொடுத்து இது பண்ணியிருக்கான். இது எது கொடுத்துருக்கான்? ஏன் செல்வம் சிலருக்கு கொடுத்துருக்கான்? எது கொடுத்துருக்கான் அப்படின்னா, மனுஷன் என்ன நினைக்கிறான்? ஏன்னா நான் தான் அல்லாவுக்கு இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பிரியமானவன், அதனால தான் அல்லாஹ் எனக்கு கூடுதலாக இதை கொடுத்துருக்கோன்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் சரின்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னுடைய கம்பெனியுடைய டோட்டல் காஸ்ட் 1 crore. இப்போ என்னுடைய கம்பெனியுடைய காஸ்ட் 10 crore. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த 10 வருஷம் நான் செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் என்ன 1 கோடி கொடுத்த இடத்துல இப்போ 10 கோடி கொடுத்துருக்கேன். அதனால நான் சரியான பாதையில் இருக்கேன். நான் கரெக்டாக தான தர்மம் கொஞ்சம் பண்ணிடுறேன், நான் இது பண்ணிடுறேன், நான் இந்த மார்சக் ஜகாத்து இது கொடுக்குறேன், நான் ஃபண்டிங் கொடுக்குறேன். அதனால என்னை விட யோக்கியன்னு யாரு? அல்லாஹ் சொல்கிறான், டேய் முட்டாள, இதெல்லாம் பிரதிநிதித்துவம்டா. இதில் நான் சிலருக்கு கொடுத்துருக்கேன், சிலரை குறைச்சி கொடுத்துருக்கேன், சிலரை சேர்த்தி கொடுத்துருக்கேன், சிலர் அறிவு அதிகம் கொடுத்துருக்கேன், செலவு கம்மியாக கொடுத்துருக்கேன். டே இங்கே இருக்கிறது எதுவுமே பனிஷ்மெண்ட்டும் கிடையாதுடா, பரிசும் கிடையாதுடா, இது எதுவும் கிஃப்ட்டும் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையுடைய பிலாசபி இது. அவர் ஒருத்தர் கால் இல்லை, ஒருத்தர் கண் இல்லை, என்ன இருக்கும்? அல்லாஹ்வால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா? மற்ற மதங்களுடைய பிலாசபி வேற. போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்ப, அதனால இப்படி இருக்க. போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்க, அதனால இப்படி போயிட்ட. முக்திக்கு அங்கே சொல்லப்படுற கான்செப்ட் வேற. குர்ஆனுடைய பிலாசபி வேற. குர்ஆன் என்ன சொல்லுது? சோதனை, அவ்வளோதான். எனக்கு சோதிக்கிறான், நான் பொறாமப்படுறேன்னு சோதிக்கிறான். என்னை விட இவன் இன்னொருத்தனை சிறப்பிச்சிருக்கான். காரணம் என்ன? நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்க்க. சிறப்பிச்சது யாரு? அல்லாஹ். அப்ப அவன் மேல பொறாமப்பட்டேன்னா யார் மேல எனக்கு கோபம் வருதுன்னு அர்த்தம். அல்லாஹ் மேல அதிருப்தியில் இருக்கேன்னு அர்த்தம். அதான இப்லீஸ் ஆதம் நபியை சிறப்பிச்ச உடனே இவன் அதிருப்திக்கு வந்துட்டான். அது எப்படி நீ இருக்கும்போது இவனுக்கு சிறப்பிக்கலாம்? இதான மீனிங். பொறாமைக்கு மீனிங் என்ன? இதானே, நான் ஒருத்தன் நீயே கதின்னு இருக்க, நீ என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி சிறப்பிக்கலாம்? நான் உனக்கு இத்தனை தொழுகை செஞ்சிருக்க, நான் என்னை விட்டுட்டு எப்படி நீ அவனை இது பண்ணலாம்? இதெல்லாம் காரணம். அப்ப அல்லாஹ் சொல்றேன், இங்க எதுவுமே கிஃப்ட் கிடையாது, இங்க எதுவுமே பனிஷ்மெண்ட் கிடையாது. நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, வறுமையில இருந்தாங்க, நோயில இருந்தாங்க, ஏகப்பட்ட குழந்தை வச்சிருந்த நபிமார்கள் இருந்தாங்க, குழந்தையே இல்லாத நபிமார்கள் இருக்கிறாங்க. என்ன ஃபாலோவர்ஸ் இருக்கிற நபி இருக்காங்க, ஃபாலோவர் இல்லாத நபி இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட எக்ஸாம்பிளும் இருக்கு. எல்லாமே இங்க சோதனை.